முறைகேடு தொடர்பாக அமைக்கப்பட்ட சகாயம் குழுவை கலைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வரும் 31ஆம் தேதிக்குள் சகாயம் குழுவை கலைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 31ஆம் தேதிக்குள் குழுவை கலைத்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்றம் தற்போது ஆணையிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சகாயம் எனது நேர்மையை சந்தேகிக்க வேண்டாம் என்கிற அடிப்படையில் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று அவருடைய குழு கலைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? கார்த்திகேயன், இந்த வழக்குல நேற்று வந்தது ஒரு கிரானைட் அதிபர்கள் சங்கம் சார்பில் தொடரப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுக்கு தான் அவர் பதில் அளித்திருந்தார். ஆனா இந்த வழக்கு கிரானைட் முறைகேடு தொடர்பாக விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது. அந்த வழக்குல 1,14,000 கோடிக்கு முறைகேடு நடந்தது என்று சகாயம் தரப்பு குழு அறிக்கை தாக்கல் செய்தது. இதில் முறைகேடு நடந்திருப்பதாக கிரானைட் அதிபர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு தான் அவர் தன்னோட நேர்மையை சந்தேகிப்பதாக பதில் அளித்திருந்தார். இந்த இணைப்பு மனு இன்னைக்கு இணைப்பு மனு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த குழுவில் இடம்பெற்று 8 மாதங்களாக ஊதியம் பெறவில்லை என்று மீனாட்சி சுந்தரத்திற்காக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது குழு அமைக்கப்பட்டு அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குழு ஏன் இன்னும் செயல்பட வேண்டும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய பொழுது அது 2015ஆம் ஆண்டே தன் குழு கலைக்க தயாராக இருப்பதாக சகாயம் தரப்பு தெரிவித்ததை தலைமை நீதிபதியாக இருந்தவர் பதிவு செய்திருக்கிறார். அதன்படி தாங்கள் கலைக்க தயாராக இருப்பதாகவும், ஆனால் அரசு வழங்க வேண்டிய 5 லட்சம் ரூபாய் தங்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை வழங்காததான் இன்னும் கலைக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த 5 லட்சம் ரூபாய்க்கான தொகை வழங்கப்பட்டு விட்டதாக அரசு தரப்பில் அது அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அது அரசாணை நகல் கொடுக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சய் கிஷன் கவுல் உத்தரவுப்படி சகாயம் குழுவை கலைக்க வேண்டும் என்று வரும் 31ஆம் தேதிக்குள் சகாயம் குழுவை கலைக்க வேண்டும் என்றும் அது கலைத்தது தொடர்பான அறிக்கையை இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் குழுவிற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த குழுவிற்காக வழங்கப்பட்ட 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உபகரணங்கள், அதாவது கம்ப்யூட்டர், லேப்டாப், ஸ்கேனர், பிரிண்டர் மற்றும் ஃபேக்ஸ் இயந்திரங்கள் போன்ற உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதை மீண்டும் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த குழு ஏன் கலைக்கப்படுகிறது என்றால், இந்த குழு அமைக்கப்பட்டது தொடர்பாக முக்கியமாக டிராபிக் ராமசாமி தொடர்ந்த வழக்கில் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதுமாக கனிம வள முறைகேடு தொடர்பாக விளக்கம் கேட்டிருந்தார். இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு அமைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஆனால் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 2013ஆம் ஆண்டு கிரானைட் முறைகேடு தொடர்பாக அதுவும் மதுரை மாவட்டத்திற்கு மட்டும் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது. அதன்படி 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதமே அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் அந்த குழு அமைக்கப்படுவதற்கான நோக்கம் முடிவடைந்துள்ளதால் இந்த குழுவை கலைக்கலாம் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கார். இந்த குழு கலைக்கப்பட்டதில் எவ்வித எதிர்மறையான கருத்துக்கள் இல்லை. அந்த குழு எதற்காக அமைக்கப்பட்டதோ அதற்கான நோக்கம் நிறைவேறிவிட்டதால் தற்போதைய நிலையில் இந்த குழு கலைக்கப்பட்டுள்ளது. இந்த மூல வழக்கு டிராபிக் ராமசாமி தொடர்ந்த 2013ஆம் ஆண்டு தொடர்ந்த மூல வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இந்த மனு அடுத்த மாதம் விசாரணைக்கு வரும் பொழுது, ஒத்திவைக்கப்பட்டு அடுத்த மாதம் விசாரணைக்கு வரும் பொழுது பிற மாவட்டங்களில் இந்த கிரானைட் முறைகேடை தொடர வேண்டுமா அல்லது பிற கனிம வளங்கள் கொள்ளை தொடர்பான நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான வாதங்கள் முன்வைக்கப்படும். தற்போதைய நிலையில் கிரானைட் முறைகேடு தொடர்பாக அதுவும் மதுரை மாவட்டத்தில் மட்டுமே ஆய்வு செய்ய சகாயம் குழுவிற்கு அறிவுறுத்தப்பட்டது. அந்த பணி முடிவடைந்ததால் மட்டும்தான் இந்த குழு கலைக்கப்பட்டு அதற்கு வழங்கப்பட்ட உபகரணங்கள் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன், அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அதனுடைய உண்மைத்தன்மையை சந்தேகிக்க வேண்டாம் அப்படின்னு சகாயம் தரப்புல சொல்லப்பட்டது நீதிமன்றத்தில். இது குறித்து நீதிபதிகள் ஏதேனும் கருத்து தெரிவித்திருக்கிறார்களா? அந்த விவகாரம் இன்னைக்கு எதுவும் எழுப்பப்படலை. நேற்று அவர் தன்னோட நேர்மை சந்தேகிக்கிற அவர் நேரடியாக ஆஜராகி சொல்லலைனாலும் அவரது சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அந்த கருத்தை தெரிவித்தார். நீதிபதியும் அது எதுவும் ரியாக்ஷன் கொடுக்கல. இந்நிலையில் அந்த டாபிக் இன்னைக்கு எடுக்கப்படலை. இன்றைக்கு நடைபெற்ற வாதத்துல குழு அமைக்கப்பட்டது நோக்கம் முடிவடைந்து விட்டது. 5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு நிலுவைத் தொகை இருந்தது, அதுவும் கொடுத்து விட்டோம். இந்த மீனாட்சி சுந்தரம் ஓய்வு பெற்ற தாசில்தார் மீனாட்சி சுந்தரத்திற்கு வழங்கக்கூடிய ஊதியமும் உரிய முறையில் வழங்கப்படும் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி ஆஜராகி விளக்கம் அளித்தார். அதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜியும் நீதிபதி எம் சுந்தரும் அந்த குழு இனியும் தேவையில்லை என்று கருதி அந்த குழுவை கலைக்கலாம் என்றும் இது 2015ஆம் ஆண்டு உத்தரவுப்படி குழுவை கலைத்து வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் குழுவை கலைத்து அது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். கார்த்திகேயன்.